ஹார்பிக் கூட இந்த பொருளை சேர்த்து பாருங்க. இனி பல ஆயிரம் காசு மிச்சம் பண்ணுவீங்க. அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கூடவே டெய்லி லைஃப்பில் உங்கள் வேலையை ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாட் பாக்ஸை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு விதமான ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்மெல்லோட நம்ம ஃபுட்டை உள்ளே வச்சோன்னா அது நல்லா இருக்காது. அந்த ஸ்மெல்லை இமீடியட்டாக எடுக்கிறதுக்கு இது போல் தீக்குச்சியை பற்ற வச்சுட்டு அதை அணைச்சிருங்க. அதுலேருந்து வரக்கூடிய அந்த புகையை உள்ளே வச்சு விட்டுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். அந்த கெட்ட வாடை எல்லாத்தையும் தீக்குச்சி அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதில் பொருட்களை ஸ்டோர் பண்ணலாங்க. இது ஒரு சூப்பரான ஹேக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால நம்மளோட ஹாட் பாக்ஸில் எந்த வித ஸ்மெல்லும் இருக்காது. அடுத்தது இந்த போல் வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் எடுத்துருக்கிறேன். இந்த டூத் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் பண்ண போகிறோம். வேஸ்ட்டான டூத் ப்ரஷ் இருந்தால் ஒரு 3 எடுத்துக்கோங்க. இதோட அந்த ஹெட் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அந்த தலைப்பகுதியை மட்டும், அதாவது அந்த பிரிசில்ஸ் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 3 டூத் ப்ரஷ்ஷில் இருக்க அந்த பிரிசில்ஸ் பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு தேவை இது போல் ஊதுபத்தி அட்டை டப்பா. அதாவது ஊதுபத்தியெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் காலியான வேஸ்ட் டப்பா தான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ இந்த டப்பாவை இது போல் வச்சுக்கோங்க. இதோட ஓரப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இதே போல் இந்த ஊதுபத்தியோட நடுப்பகுதியிலையும் சின்ன ஓட்டை போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி அந்த எண்டுலேயும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ இது எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டூத் ப்ரஷ்ஷை இதில் சொருகி விட்டுருங்க. இதுக்கு மேலே இது கலந்து வராமல் இருக்கிறதுக்கு க்ளூ அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா இது ஆடாது, அசையாது, அப்படியே நின்றுக்குங்க. இந்த ஆர்கனைசர் எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா வளையெல்லாம் போட்டு வைக்கிற ஒரு சூப்பரான ஆர்கனைசருங்க. நம்ம கடையில் காசு செலவு பண்ணி ஆர்கனைசர் வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்க ஒரு வேஸ்ட்டான பொருள் பயன்படுத்தி இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பீரோவில், ஷெல்ஃபில், கபோர்டில் எதுலனாலும் வைக்கலாம். இது போல் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் எவ்வளோ வளையல்னாலும் போட்டுக்கலாங்க. வேஸ்ட்டான பொருள் இப்படி கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. சில நேரம் நம்ம வாங்கிட்டு வர கறி ஒழுங்காக வேகவே வேகாது. நம்ம 10 விசில் 12 விசில் விட்டாலும் அந்த கறி வேகாமல் இருக்கும். அதனால நீங்கள் மட்டன்லாம் வாங்கிட்டு வரீங்கன்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். கறி குயிக்காக வெந்துடும். எப்பயுமே நீங்கள் மட்டன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா இது போல் கலந்து வச்சுருங்க. இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி வேக விடுங்க. இதனால கறி ரொம்ப குயிக்காகவே வெந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்தும். சில நேரம் மதிய சாப்பாடு மீதி ஆயிடுச்சுன்னா நைட்டில் நம்ம யாருமே சாப்பிட மாட்டோம். இந்த சாப்பாடு சூடு இல்லாமல் இருக்கும். அதனாலே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. சில பேர் வீட்டில் டிஃபன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மதிய சாப்பாடை காலி பண்ணுறதுக்கு அந்த சாப்பாடை அப்படியே அடுப்பில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த குழம்பு இருக்கோ அந்த குழம்பை அது மேலே ஊற்றி விட்டுருங்க. கொஞ்சமாக நான் டேஸ்ட்டுக்காக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க. இப்போ இந்த சாப்பாடை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு கை உருட்டி கொடுத்து பாருங்க. இந்த சாப்பாடும் காலியாயிடும். தோசை கூட, சப்பாத்தி கூடன்னு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்தீங்கன்னா இந்த சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. அடுத்த டிப்பு, நம்ம அப்பளம் தேவைக்கு அதிகமாக சில நேரம் பொரிச்சு வச்சுருவோம். இதனால அப்பளம் 2-3 மீதி ஆகிடுங்க. அப்படி மீதமாகிற அப்பளம் வெளியிலே வச்சுட்டோன்னா அது நமுத்து போயிடும். அதை தவிர்க்கிறதுக்கு இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸில் இல்லைனா ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டுருங்க. நம்ம தேவைப்படும் போது இதை வெளியில் எடுத்து சாப்பிட்லாம். இந்த அப்பளத்தோட கிறிஸ்பினஸ் மாறாமல் இருக்குங்க. நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் இது நல்லா மொறுன்னு இருக்குங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது, நம்ம வீட்டில் இது போல் கேஸ் லைட்டர் வச்சுருப்போம். இந்த லைட்டர் வாங்கும்போது புதுசாக பளபளன்னு இருக்குங்க. நம்ம யூஸ் பண்ண அதில் நிறைய எண்ணெய் பிசுப்பு சேரும், அழுக்கு சேரும். அது மட்டும் இல்லை, அங்கங்கே துரு பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் போதுங்க. அடிக்கடி ஒரு வாரம் ஒரு முறை போல் இதை பூசி விடுங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. வாசலின் எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு பட்ஸில் தொட்டுட்டு இந்த லைட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுங்க. நீங்கள் துடைக்கும் போதே அதில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுப்பு, அழுக்கு, அந்த துரு பிடிச்ச கரை எல்லாமே போய் இந்த லைட்டர் எப்பயுமே நமக்கு புதுசு போல் இருக்குங்க. நம்ம வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது போல் இருக்கும். இது போல் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா லைட்டர் அடிக்கடி புதுசு வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது. இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு, குக்கரில் சாதம்லாம் வேக வச்சோன்னா விசில் வரும்போது அதிலிருந்து கஞ்சி தண்ணி வெளியில் வந்து இது மாதிரி ஒரு கரை போல் இருக்குங்க. இதை நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா இது விடாப்பிடியான கரையாக இருக்கும். இது ஸ்க்ரப்பு வச்சு கை வலிக்க தேய்க்கிறதா இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு
குக்கரை அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் அதோட ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது போல் கொஞ்சமாக தண்ணியை அந்த குக்கர் மூடியில் ஊற்றி விட்டுருங்க. இது போல் ஒரு வேஸ்ட்டான டிஷ்யூ பேப்பர் வச்சு அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. குக்கர் நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த கஞ்சி தண்ணி கரை மாதிரி ஆகாமல் அப்படியே மெல்ட் ஆகி வந்துருங்க. இதனால குக்கர் மூடியை நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியம் இருக்காது. மூடியும் நமக்கு எப்பயுமே க்ளீனாக மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உங்களோட நேரத்தை உங்களோட வேலையை ஈஸியாக்கி கொடுக்கும். அடுத்தது நம்ம இது போல் ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கலாம். இந்த கொட்டாங்குச்சிக்கு பதிலாக வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பா இருந்தால் அது கூட பயன்படுத்திக்கலாங்க. இந்த கொட்டாங்குச்சி எதுக்காக எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம சாப்பாடு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் மதியம் வச்ச சாப்பாடு தான் எடுத்துருக்கேன். நீங்கள் நைட்டு வடித்த சாப்பாடு எது இருக்குதோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் இந்த கொட்டாங்குச்சியில் பாதி அளவு சாப்பாடு எடுத்திருக்கேன். இது எதுக்காக எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். இது உங்களோட காசை ரொம்ப மிச்சம் பண்ணி தரக்கூடிய ஒரு ஐடியாங்க. எல்லாருக்கு வீட்லேயும் இருக்கக்கூடிய பிரச்சனையை இது ரொம்ப சுலபமாக சமாளிக்கக்கூடிய ஐடியா. இந்த சாப்பாடு கூட நம்ம டாய்லெட்டெல்லாம் க்ளீன் பண்ண வச்சுருக்க ஹார்பிக்கை ஊற்றி விட்டுலாம். ஹார்பிக்கை டாய்லெட் க்ளீன் பண்ண மட்டும் யூஸ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. இதை இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹார்பிக் கலந்த இந்த சாப்பாடு நமக்கு ஒரு விதமான விஷம் மாதிரி ஆகிடுங்க. இது எந்த வகையிலையும் உங்கள் கையில் படாது. ரொம்ப சேஃபாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய விஷயங்க. இப்போ ஒரு மர ஸ்பூன், ஒரு வேஸ்ட்டான ஸ்பூன் இது போல் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அது பயன்படுத்தி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வீடுகளில் எலி தொல்லை அதிகமாக இருக்கும். குறிப்பாக கார் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய தொல்லைங்க. எலியோ பெருச்சாலியோ நம்ம வீட்டு பக்கம் நம்ம கார் பக்கம் வந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். காரில் இருக்க சின்ன ஒயரை கட் பண்ணினா கூட நமக்கு அதிக அளவு செலவாகும். அதனால எலி தொல்லையை கண்ட்ரோல் பண்ண நிறைய மருந்தெல்லாம் தேடி அலைவோம். அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க இந்த 2 பொருள் போதுங்க. இது எந்த இடத்துல எலி நடமாட்டம் இருக்குதோ அந்த இடத்துல வச்சு விடுங்க. எலி தொல்லை சூப்பராக குறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.